நம்மை மனிதனாக்கிய தந்தை பெரியாருக்கு முதல் வணக்கம். நம்மை மனிதனாக்கிய தந்தை பெரியாருக்கு முதல் வணக்கம். மற்றவருக்கும் மறு வணக்கம். சேது மீதும் ராமன் மீதும் நம்பிக்கை இல்லாத மனிதனை சேது ராமன் பற்றி பாடச் சொன்னால் பாடுவது எப்படி? சேது மீதும் ராமன் மீதும் நம்பிக்கை இல்லாத ஒருவனை பாடச் சொன்னால் சேது ராமனை பற்றி பாடுவது எப்படி? பெரியார் ராமசாமி நம் தலைவர் என்பதால் ஆறுதல் கொண்டோம். மீசை நரைத்தாலும் இவருக்கு ஆசை நரைக்கவில்லை. தமிழ் மீது ஆசை நரைக்கவில்லை. தமிழன் வெல்க என்ற ஒலி முழக்கத்தின் குரலும் இழைக்கவில்லை. நடை தளர்ந்தாலும் இவர் எழுத்து நடை தளராது. நடை தளர்ந்தாலும் இவரது எழுத்து நடை தளராது. நடையை பற்றி இவரிடமா பேச வேண்டும்? நடை பயணம்தானே இவரின் உடையும் நடையும் மூச்சும். உயரமானவர் உடலால் மட்டுமல்ல, உள்ளத்திலும் உலகளந்த ஒருவரும் பெரும் புலவர். இனப்பற்றாளர். அதைவிட எங்கள் இறையனின் பற்றாளர். இங்கே பெரியார் பேராளர் பேராசிரியர் இறையன் தந்தை என்று தான் சொல்வார் அவர். இறைப்பற்றாளர். அதைவிட எங்கள் இறையனின் பெரும் பற்றாளர். தந்தை என்றுதான் அவரை சொல்லுவார். தனித்தமிழில் இவர்களை யார் வெல்லுவார்? இறையன் அப்படி தான், இவர் அப்படி தான். தனித்தமிழில் தான் இதையும் பேசுவாங்க, எழுதுவாங்க. கடவுளா பெரியாரா என்ற கேள்வி எழுந்தால் கண்டிப்பாய் பெரியார் பக்கம்தான் இவர். பெரியாரை என் கடவுள் என்றும் தப்பித்து விடுவார். தொங்கும் மீசைக்காரர், ஆனால் மாப்போசி அல்ல. தொங்கும் மீசைக்காரர், ஆனால் மாப்போசி அல்ல. சீமை பல கடந்தவர், ஆனால் சீமான் அல்ல. வெண்பா என்றாலே வியர்த்திடும் புலவர்களுக்கும், வெண்பான்னு சொன்னால் போதும், புலவர் கூட வியர்த்து போயிடுவாங்க. ஆனால் அந்த வெண்பாவை தன்பால் ஈர்த்த நலவெண்பா இவர். சாகாமல் இருக்கிறார்களே சிலர் என்று ஏக்கம் நமக்கு உண்டு. நமக்கு மங்கள அமங்கத்தில் நம்பிக்கை இல்லை. சாகாமல் இருக்கிறார்களே இன்னும் சிலர் என்று ஏங்குவது உண்டு. ஆனால் இவர் சாவுக்கு சாவுமணி அடித்து நூற்றாண்டை தாவ வேண்டும். ஒரு சுயநலம், நாமும் நேரில் வந்து அதில் வாழ்த்த வேண்டும். விடுதலை அழைக்கிறது, நான் விடுதலை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.